ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு தி ஃபுட்பால் ஓடிசி தமிழ். ஒரு புதுசா ப்ரமோட் ஆன ஒரு டீம் லெவன்டே வெர்சஸ் பார்சலோனா. லாஸ்ட் சீசனோட ஒரு லா லிகா சாம்பியன்ஸ், டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். லெவன்டேவோட ஹோம்க்கு போய் நாம வந்து ப்ளே பண்ணோம். பட் இந்த மேட்ச்ல பேசுறதுக்கு நெறைய இருக்கு. பிகாஸ் ஃபெரன் டோரஸ பத்தி பேசப் போறோம். அண்ட் ராஷ்ஃபோர்ட், ரஃபீனியா, லமீன் யமால், பாவ் குப்ராசி, இனியாகோ மார்டினெஸ் வந்து அல் நஸாருக்கு வந்து ஃப்ரீயாவே குடுத்துருக்கானுங்க. ஸோ அத பத்தி நம்ம பேச போறோம். பிகாஸ் ரொம்ப இம்பாக்ட் ஆயிருக்கு அவனோட டிபார்ச்சர் வந்து பார்சலோனாக்கு. ஸோ அத பத்தி நம்ம கண்டிப்பா பேசப் போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 60% மேல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன போட்டு பாருங்க. பிகாஸ் அப்பதான் நம்மளோட சேனல் வந்து இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம இந்தியன் ஃபுட்பால் கம்யூனிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் பில்ட் ஆகும். ஸோ 500 சப்ஸ்கிரைபர்ஸ தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ 1K வந்து ரொம்ப தூரத்தில இல்ல. ஸோ உங்களோட ஹெல்ப் வந்து கண்டிப்பா வேணும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, லைக் பண்ணிட்டு, பெல் ஐகான் ஆன்ல வச்சுக்கோங்க. நம்ம கன்டென்ட் வந்து சீக்கிரமா உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சலோனா வந்து லெவன்டேக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த ஒரு அட்டாக்கிங் த்ரெட்ல வந்து அதிகமான ஒரு அந்த பால் புரொடெக்ஷனோ, அந்த ஒரு பால் ட்ரிப்ளிங்கோ, ட்ரிப்ளிங் நல்லாவே பண்ணானுங்க. ரஃபீனியாவா இருக்கட்டும், லமீன் யமாலா இருக்கட்டும், நம்ம பெத்ரியா இருக்கட்டும், ட்ரிப்ளிங் வந்து சூப்பர்பா இருந்துச்சு. பட் அந்த அட்டாக்கிங் த்ரெட் வந்து அந்த அளவுக்கு இல்ல. லெவன்டே வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து நம்ம ரொனால்டோ அராவுகோ என்ன பண்ணான்னே தெரியல. ஒரு ஈஸியான ஒரு ஆஃப் சைட் ப்ளே பண்ணியிருக்கலாம் அந்த இடத்துல. பட் ஹி இஸ் ஆன் சைட். அந்த பால் நாலேட்ஜ் வந்து அந்த இடத்துல அவனுக்கு கொஞ்சம் லேக் ஆனுச்சு. ஒரு சூப்பர்பான கிராஸ். அதுக்கப்புறம் நம்ம ரொமேரோன்னு நெனைக்கிறேன் அந்த பிளேயர் பேரு. பாவ் குப்ராசிய ஒரு ஷோல்டர் டவுன் செம்மையான ஒரு ஸ்கில் அது. பண்ணி ஒரு கோல். சூப்பர்பான கோல். 1-0 பார்சலோனா வந்து நெறைய சான்ஸ் கிடைச்சுச்சு அதுக்கப்புறம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஃபெரான் டோரஸ பத்தி நம்ம பேசியே ஆகணும். பிகாஸ் ஃபெரான் டோரஸ் என்ன பண்ணான்னே தெரியல. நம்ம ஆளுக்கு வந்து ஒரு சூப்பர்பான பாஸ் கிடைச்சுச்சு. பெட்ரி ஒரு நோ லுக் பாஸ் லெவன்டேவோட டிஃபெண்டருக்கு காலுக்கு நடுவுல நட்மேக் பண்ணி ஒரு சூப்பர்பான பாஸ் வந்துச்சு. பட் நம்மாள் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, வெயிட் பண்ணி, மேல பார்த்து, கீழ பார்த்து, ராக்கெட் விட்டான். போஸ்ட்ல அடிச்சுச்சு. எங்க வேணாலும் அடிச்சிருக்கலாம். ஹி கேன் ரோல் ஃபார் கார்னர், நியர் கார்னர் இல்லன்னா ஒரு கர்ல் அடிச்சிருக்கலாம். என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஃபக்கிங் எனிதிங் ஹி கேன் டூ இட். பட் டைரக்ட்டா போஸ்ட்ல அடிச்சுட்டான். ஹன்சி ஃபிளிக்கோட ரியாக்ஷன் என்ன தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு இருந்தான். உடனே கீழ போட்டான். அந்த அளவுக்கு அவன் கோவப்பட்டு நான் பார்த்ததில்ல. இதுவரைக்கும் பார்சலோனால. பட் அது நேத்து நடந்துச்சு. அண்ட் ஃபெரான் டோரஸ் வந்து அதுக்கப்புறம் ரெடெம்ப்ஷன் பண்ணா அது வந்து போக போக பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பெனல்டி ஒரு சூப்பர்பான கவுண்டர் சான்ஸ் வந்து லெவன்டேக்கு கிடைச்சுச்சு. எடுத்துட்டு போனாங்க பாக்ஸ் வரைக்கும். பட் பால்டே செமையான பேஸ், சூப்பர்பான ட்ராக் பேக், ஒரு வேர்ல்ட் கிளாஸான ஒரு டாக்கிள் வந்து பேக் ஆஃப் தி பால்லேருந்து பண்ணான். பட் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். பிகாஸ் பால்டேவோட கையில பட்டு மேபி அது எல்போ கூட இருக்கலாம். எல்போல பட்டு அது வந்து பெனல்டி வந்து ரெஃப்ரி வந்து அவார்ட் பண்ணான். பட் அங்க தான் மேட்டரே இருக்கு. பிகாஸ் லெவன்டேவோட பிளேயர்ஸ் ஒருத்தர் கூட ரெஃப்ரி கிட்ட இது வந்து ஹேண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்க்யூ பண்ணவே இல்ல. கைய கூட தூக்கல. ரெஃப்ரி வந்து விஏஆர் பாருங்கன்னு சொல்லிட்டு கைய கூட தூக்கல. பட் லெவன்டேவோட ஃபேன்ஸ் எல்லாருமே இட்ஸ் அ ஹேண்ட் பால் கோ டூ த விஏஆர்ன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்தானுங்க. பட் அதுக்கப்புறம் ரெஃப்ரி அவனாவே விஏஆர்ட்ட கேட்டு, அவனாவே விஏஆர்ட்ட பார்த்து, விஏஆர்ட்ட போய் ஒரே ஒரு கிளிப் தான் பார்த்தான். போயிட்டு பார்த்துட்டு திரும்பி வந்துட்டான். அந்த 2வது கிளிப்ப கூட அவன் பார்க்கல. ஸ்லோ மோஷன்ல பார்க்கல. ஒரே ஒரு கிளிப்ப பார்த்துட்டு வந்து ரெஃப்ரி வந்து இது இட்ஸ் அ ஹேண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டான். பட் இட்ஸ் ஹேண்ட் பால் தான். அது வந்து தெரியும் எல்லாருக்குமே. பட் இது வந்து கன்சிஸ்டென்ட்டா இருக்கணும். பிகாஸ் பார்சலோனாவோட ஆப்போனன்ட்க்கு இந்த மாரி வந்தா அப்படின்னா, பார்சலோனாக்கு பெனல்டி கிடைக்கிறதில்ல. ஸோ அது வந்து எல்லாருக்குமே தெரியும். Twitterல நீங்க Instagramலலாம் பார்த்தீங்கன்னா, எல்லா போஸ்ட்டுமே இருக்கு. பார்சலோனாக்கு வரும்போது இது வந்து ஹேண்ட் பால் இல்ல. பட் பார்சலோனாக்கு ஆப்போனன்ட்டா வரும்போது இது வந்து ஹேண்ட் பால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்கன்னு சொல்லிட்டு, இந்த கன்சிஸ்டென்ட்டா வந்து எல்லா லீக்லயுமே இருக்கணும். பிரீமியர் லீக்லயும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பட் அந்த பெனல்ட்டிய வந்து சூப்பர்பா கன்வெர்ட் பண்ணாங்க. நம்ம கார்சியா வந்து ஸ்ட்ரெய்ட்டா அடிப்பான்னு சொல்லிட்டு நினைச்சுட்டு ஸ்ட்ரெய்ட்டா நின்னுட்டு இருந்தான். பட் ரைட் சைட்ல அடிச்சுட்டான். ஸோ 2-0ன்னு சொல்லிட்டு ஹால்ஃப் டைம் வரைக்கும் லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் ஹால்ஃப் ஸ்டார்ட் ஆனுச்சு. சூப்பர்பான ஒரு கம்பேக் பை பார்சலோனா. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோல் வந்து டக்குன்னு வந்துச்சு. மெஸ்ஸி வந்து பெத்ரிக்குள்ள ரீஇன்கார்னேட் ஆன மாதிரி ஒரு சூப்பர்பான லாங் ஷாட் கோல் 25 யார்ட்ஸ்ன்னு நெனைக்கிறேன். ஒரு செமையான கோல் ஃப்ரம் ஹிஸ் ரைட் ஃபுட். ஒரு பிரில்லியன்ட் ரைட் ஃபுட் டாப் கார்னர்ல ரைட் கார்னர்ல செம கோல் அது. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை ரஃபீனியாவோட ஒரு இன்சைட் கர்ல் கார்னர் வந்து வந்துச்சு. ஃபெரான் டோரஸ் அந்த மிஸ்ஸ வந்து காம்பன்சேட் பண்ற மாரி அவனோட ரிடெம்ப்ஷன் கோல். ஒரு சூப்பர்பான ஒரு வாலி. அந்த செகண்ட் கோல். பட் அதுக்கப்புறம் நெறைய பில்டப் பண்ணிட்டு இருந்தானுங்க. சூப்பர்பான பில்டப்லாம் வந்துருந்துச்சு. கடைசில 92nd மினிட்ன்னு நெனைக்கிறேன். நம்ம லமீன் யமால் வந்து ஒரு சூப்பர்பான இன்னர் கிராஸ். அது வந்து நம்ம லெவன்டேவோட டிஃபெண்டர் மேல பட்டு ஓன் கோல் ஆயிடுச்சு. ஸோ 3-2 பார்சலோனா வின். நெக்ஸ்ட் நம்ம ரொனால்டோ அராவோவ பத்தி நம்ம கண்டிப்பா பேசியே ஆகணும். பிகாஸ் இவன் வந்து நம்ம பார்சலோனா டிஃபென்ஸ அந்த லீட் பண்றதுக்கு பார்சலோனாவ லீட் பண்றதுக்கு சூப்பர்பா இருப்பானான்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வந்து நேத்து மேட்ச்ல வந்து எல்லாருக்குமே வந்திருக்கு. பிகாஸ் ஐ லவ் திஸ் பிளேயர். அவனோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருக்கு. அவனோட அந்த டாமினேஷன் அந்த எல்லா பிளேயர்ஸ்க்கு மத்தியில வந்து சூப்பரா இருக்கு. பட் பார்சலோனா மாரி ஒரு ஹை லைன் ப்ளே பண்ற டிஃபென்ஸ்ல இவனுக்கு வந்து பேஸ் அவ்வளவா கிடையாது. ஒரு 2, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, ரொனால்டோ அராவோ வந்து பேஸ் அப்படியே இருக்கும். வினிசியஸ் ஜூனியரோட கம்பீட் பண்ற அளவுக்கு அந்த மாரியான பேஸ் இருக்கும். பட் அவனுக்கு அந்த இன்ஜுரி அந்த ஒரு 1 இயர் ஃபுல்லாவே அவனுக்கு வந்து நெறைய இன்ஜுரி வந்துச்சு. லாஸ்ட் இயர் கூட நெறைய இன்ஜுரி வந்துச்சு. நம்ம இனியாகோ மார்டினஸ் அண்ட் பாவ் குப்ராசி காம்பினேஷன் நம்ம பார்த்திருப்போம். சென்ட்ரல் டிஃபென்சிவ்ல. அண்ட் நெறைய வாட்டி அவன் வந்து ரைட் பேக் பொசிஷன்ல போய் அங்க வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தான். அது என்ன ஹன்சி ஃபிளிக் வந்து என்ன மேனேஜ் பண்றான்னு பார்க்கணும். அண்ட் மார்கஸ் ராஷ்ஃபோர்ட் நெறைய பேரோட ஃபக்கின் மேன் ஆஃப் த மேட்ச் ஃபார் லெவன்டே அப்படின்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் ஹி டிட்ன்ட் டூ எனிதிங்.
பால கால்ல வச்சிருக்கான். பேக் பாஸ் போடுறான். மறுபடியும் பால் கால்ல வருது. பேக் பாஸ் போடுறான். மறுபடியும் பால் கால்ல வருது. ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு பிளேயர் மேலயே அடிக்கிறான். மான்செஸ்டர் யுனைட்டட்லேருந்து ஒரு லோன் ஃபீ கூட குடுக்காம லோன் ஃபீ வந்து ஒரு 5,000,000 லோன் ஃபீ கூட இல்லன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வேஜஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்றாங்க. அதனால லோன் ஃபீ கிடையாதுன்னு நெனைக்கிறேன். பட் வாட் த ஃபக் ஹி இஸ் டூயிங் வித் பார்சலோனா? ஏன்னா, இவன வந்து ப்ளே பண்ண வைக்கிறதுக்காண்டி, ஹன்சி ஃபிளிக் வந்து ரஃபீனியாவ சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல ப்ளே பண்றான். லமீன் யமால் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ரைட் விங்ல ப்ளே பண்றான். நம்ம லாஸ்ட் சீசன் எல்லாருக்குமே தெரியும். டேனி ஆல்மோ வந்து அந்த அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட் பொசிஷன்ல ரஃபீனியா லெஃப்ட்லயும், நம்ம லமீன் யமால் ரைட்லயும் அந்த காம்பினேஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ட்ராஃபீஸ், கோல்ஸ், அசிஸ்ட்ஸ் அந்த கோல் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. பட் ஹன்சி ஃபிளிக் வந்து ராஷ்ஃபோர்ட லெஃப்ட்ல விளையாட வைக்கிறதுக்காக நம்ம ரஃபீனியாவ சென்ட்ரல் அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்ல ப்ளே பண்ண வைக்கிறான். பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரஃபீனியா வந்து கட் இன்சைட் பண்ணும்போது அவனோட லெஃப்ட் ஃபுட் தான் அவனோட சூப்பர்பான ஃபுட். அட்டாக்கிங் மிட்ஃபீல்ட்லேருந்து ரைட்லேருந்து லெஃப்ட்‌க்கு கட் இன்சைட் பண்ணி லெஃப்ட் ஃபுட்லேருந்து சூப்பரான ஷாட்லாம் எடுத்தான் நம்ம பார்த்தோம். பட் அவன் லெஃப்ட்ல ப்ளே பண்ணும்போது எல்லாருக்குமே தெரியும் பார்சலோனால பேலன் d'Or பெர்ஃபார்மன்ஸ் அவன் வந்து லாஸ்ட் சீசன் பார்த்தீங்கன்னா. கோல்ஸ் அண்ட் அசிஸ்ட்ஸ்லாம் எக்கச்சக்கமா வந்துச்சு. ராஷ்ஃபோர்ட் எதுவுமே பண்ணல. வாட் த ஃபக் ஹி இஸ் டூயிங்? பார்சலோனாவுக்கு அவன் வந்ததே வந்து அவனோட பிளெஸ்ஸிங்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். நீங்க இந்த ஃபோட்டோல பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் மேட்ச் வந்து பெஞ்ச்ல இருந்தான். 3-0 விக்டரி. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணான். 2-0 டவுன்ல இருந்தாங்க. மறுபடியும் பெஞ்சுக்கு போயிட்டான். 3-2 விக்டரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவன சூப்பர் சப்பா ப்ளே பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவா இருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஹாஃப் டைம்க்கு அப்புறம் பார்சலோனா வந்து எப்படியும் லீட்ல இருப்பாங்க. எவ்வளோ பெரிய டீமா இருந்தாலும் பார்சலோனா வந்து லீட்ல தான் இருப்பாங்க. அந்த நேரத்தில நீங்க வந்து ஒரு சப்ல வந்து இவ்வளோ ஒரு பேசியான பிளேயர கொண்டு வந்து, இவ்வளோ ஒரு ஆக்ஸலரேஷன் பூஸ்ட் இருக்கிற பிளேயர உள்ள கொண்டு வந்தீங்க அப்படின்னா, த்ரூ பால்ஸ்லாம் கிடைக்கும்போது அவன் அந்த பேஸ யூஸ் பண்ணி கவுண்டர் அட்டாக்ல கோல் ஸ்கோர் பண்றதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. யுனைட்டட்லயுமே அவன் அதான் பண்ணான். ஸோ ஹன்சி ஃபிளிக் வந்து என்ன பண்றான்னு பார்க்கணும். ஏதாவது பிளான் வச்சிருக்கானா? இல்ல என்ன வச்சிருக்கான்? ஸோ எல்லாமே நம்ம பார்க்கணும். அண்ட் நம்ம இனியாகோ மார்டினஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவன் அவன் கூட வந்து பார்சலோனாக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. கான்ட்ராக்ட்ட வந்து டெர்மினேட் பண்ணி நம்ம அல் நஸருக்கு போயிருக்கான். உங்களுக்கு ஒரு ஸ்டாட் நான் சொல்றேன். பிகாஸ் இது நெறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல. லாஸ்ட் சீசன் வந்து அதாவது 24-25 சீசன்ல இனியாகோ மார்டினஸ் தான் பெஸ்ட் டிஃபெண்டர். அதாவது இந்த ஸ்டாட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல. டூயல்ஸ் வின் பண்ணது, ஏரியல் பால்ஸ்ல வின் பண்ணது, அதுக்கப்புறம் நம்ம டாக்கிள்ஸ் வின் பண்ணது, அப்புறம் ஸ்லைடிங் டாக்கிள் நெறையா ஆப்பர்ச்சுனிட்டில வந்து நெறையா வந்து அந்த கம்பேரிசன் இருக்கிறது, அப்புறம் நெறைய வின் ரேட் இருக்கிறது. இந்த எல்லா ஸ்டாட்ஸ்லயுமே இனியாகோ மார்டினஸ் வந்து பெஸ்ட் நம்பர் 1 ஃபக்கிங் நம்பர் 1. பட் அவன வந்து அல் நஸருக்கு ஒரு சவுதி கிளப்புக்கு நீங்க ஃப்ரீயா குடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாம 15,000,000 சேலரி அவனுட்டு பார்சலோனால பார்த்தீங்கன்னா. அந்த சேலரிய வந்து அவன் அதாவது இயர்லி சொல்றேன். இயர்லி வந்து 15,000,000 சேலரி. இத வந்து அவன் வேணாம். எனக்கு வந்து நீங்க டெர்மினேட் பண்ணிடலாம். எந்த ஒரு காம்பன்சேஷனுமே வேணான்னு சொல்லிட்டு இனியாகோ மார்டினஸ் போயிருக்கான். அது எல்லாமே எனக்கு புரியுது. பட் லாஸ்ட் சீசன் பாவ் குப்ராசி அண்ட் இனியாகோ மார்டினஸ் இவங்க 2 பேரோட அந்த டிஃபென்சிவ் காம்பினேஷன் ஃபக்கின் ஹெல் ஃபார் ஆப்போனன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த காம்பினேஷன் வந்து உடைக்கிறதுக்கு வந்து யாராலயுமே முடியல. ஈவன் ரியல் மேட்ரிடோட வினிசியஸ் ஜூனியர், எம்பாப்பே, ராட்ரிகோ இந்த மாதிரியான பிளேயர்ஸ்லாம் திணறிட்டு இருந்தானுங்க. இன்டர் மிலான் மட்டும் தான் அந்த வந்து இது பண்ணானுங்க. அவங்க வந்து அந்த ஹை லைன வந்து ஃபேக் பண்ணி, ஒருத்தன் வந்து ஆஃப் சைட்ல போய், இன்னொருத்தன் வந்து ஆன் சைட்லேருந்து ஓடி வந்து, அது மூலியமா வந்து அவங்க கோல்லாம் ஸ்கோர் பண்ணாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். லமீன் யமால் வந்து ஒரு போஸ்ட்ல அடிச்சிருப்பான் லாஸ்ட் ஷாட். அதுதான் அவங்கள அந்த கேமே காஸ்ட் பண்ணுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹன்சி ஃபிளிக்கோட டெசிஷன் வந்து எப்படியோ அவன் இருக்கட்டும்னு தான் சொல்லியிருப்பான். பட் பார்சலோனாவோட அந்த ஸ்போர்ட்டிங் டைரக்டர் டெக்கோ எல்லாருக்குமே தெரியும். ஃபினான்ஸ வந்து ஃப்ரீ அப் பண்றதுக்கு தான் பார்ப்பாங்க. பிகாஸ் கார்சியா, ராஷ்ஃபோர்ட் இவங்கலாம் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. நிக்கோ வில்லியம்ஸ் வந்து பார்சலோனாக்கு வராத ஒரே காரணம் வந்து, நீங்க வந்து என்ன ரிஜிஸ்டர் பண்ணுவீங்களா? இல்லையா? அப்படிங்கிற ஒரு பேச்சுனால தான் நிக்கோ வில்லியம்ஸ் வந்து வரல. ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கஷ்டம் தான்னு சொல்லிட்டு பார்சலோனா சொன்னதுக்கு அப்புறம், அந்த அக்ரீமெண்ட்லாம் இப்போதைக்கு போட முடியாது. நாங்க ரிஜிஸ்டர் கண்டிப்பா பண்ணுவோம்னு சொல்லிட்டு வாயால தான் சொன்னாங்க. ஸோ, அதனால நிக்கோ வில்லியம்ஸ் வந்து அத்லெட்டிக் பில்பாவோலயே அந்த கான்ட்ராக்ட் ரினிவல் பண்ணி சந்தோஷமா இருக்காப்ல. ஸோ, அதனால தான் வந்து அந்த வேஜஸ்லாம் பே பண்றதுக்கு, ஃபினான்ஸ வந்து கொஞ்சம் இந்த நெக்லிகேட் பண்றதுக்கு இனியாகோ மார்டினஸ் வந்து ஃப்ரீயாவே குடுத்துட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு ரொனால்டோ அராகோவ குடுத்துருக்கலாம். இல்ல கிறிஸ்டன்சன குடுத்துருக்கலாம். கிறிஸ்டன்சன கேட்டிருக்க மாட்டானுங்க. அது ஒரு விஷயம். ரொனால்டோ அராகோவ கேட்டிருக்க மாட்டானுங்க. அது ஒரு விஷயம். பட் இவன வந்து வேற எங்கேயாவது செல் பண்ணிட்டு நம்ம இனியாகோ மார்டினஸ் வந்து ஸ்டே பண்ண வச்சிருக்கலாம். பட் என்ன திங்க் பண்றாங்கன்னு தெரியல. ஏன்னா பாவ் குப்ராசி வந்து ரொம்பவே ஒரு யங்ஸ்டர். அவனுக்கு வந்து இப்போ 19 தான் ஆகுதுன்னு நெனைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. 19 ஆர் 18 இந்த மாரி தான் இருக்கும். அவனோட எக்ஸாக்ட் ஏஜ் வந்து எனக்கு தெரியல. பட் இதுக்குள்ள தான் இருக்கும். பட் லாஸ்ட் சீசன் வந்து அந்த யங்ஸ்டர வந்து அவனோட சம்டைம்ஸ் மிஸ்டேக் பண்ணான். அவன் வந்து எல்லா மேட்ச்சுமே வந்து பிரைட்டா இருந்தான்லாம் சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணான். அத வந்து நம்ம இனியாகோ மார்டினஸ் சூப்பர்பா வந்து காம்பன்சேட் பண்ணான். பட் வி ஹேவ் டு சீ என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா, பார்சலோனா ஒரு சூப்பர்பான கம்பேக். ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாரி ஒரு கம்பேக் வந்து பார்சலோனாலேருந்து பார்க்குறோம். அதுவும் இல்லாம ஒரு நியூலி புரமோட்டட் டீம்
வைப்பிங் த ஃப்ளோர் அந்த மாரி தான் அந்த மேட்ச் இருக்கும். பார்சலோனா வந்து ஈஸியா இந்த கேம வந்து வின் பண்ணிருவாங்க. கம்ஃபர்டபுளா நெனச்சிட்டு இருக்கும்போது, கடைசி நேரத்தில வந்து கொஞ்சம் பிரஷர்லாம் ஏத்தி விட்டானுங்க பார்சலோனா ஃபேன்ஸ்க்கு. ஸோ இது ஒரு நல்ல கேம். ஸோ இந்த கேம் பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ நான் முன்னாடியே சொன்ன மாரி சப்ஸ்கிரைப் நெறைய பேர் பண்ண மாட்றீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து லைவ் ஸ்ட்ரீம்ஸ்லாம் நெறைய போட போறோம். அண்ட் எல்லா மேட்ச் ரிவ்யூஸ் அண்ட் எல்லா மேட்ச் அனாலிசிஸ், பிளேயர் ரிவ்யூஸ், ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டே இருக்கும். டெய்லி வந்து நம்ம வீடியோ போட்டுட்டே இருப்போம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் தென் லெட்ஸ் கீப் தி பால் ரோலிங்.